இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 22, 2025 22/8/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்தசி திதி காலை 11:57 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. யோகம் சரியில்லை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை. வாஸ்து நாள். மழை பெய்ய வாய்ப்பு. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் புதன் சுக்கிரன் சந்திரன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை சுகங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சோம்பல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி கிளைமேட்டே உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அதனால் வேலைக்கு போகிறது கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்காக இன்றைக்கி வீட்டில் லீவ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. தாயாருக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படணும்னு நினைப்பீங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். மொத்தத்தில் இன்று சோம்பல் தன்மையுடன் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய யோகமான நாள். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றமோ அல்லது சொந்த வீடு வாங்கும் யோகமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சற்று நிதானத்துடன் செயல்படுவீர்கள். பார்க்குறவங்க உங்களுடைய சுறுசுறுப்பு தன்மையை கேள்வி கேட்பாங்க. பொறுமையாக செயல்படுறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டாலும் தாமதம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இளம் திருமணமான தம்பதிகளாக இருந்தால் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு அதீத தனலாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூட்டக்கூடிய யோகம் ஏற்படும். மதிப்பு கூட்டுவதன் மூலமாக காரியங்கள் வெற்றி ஏற்படும். குடும்பத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதீத சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் கணவன் மனைவி உறவிலும் நல்ல அந்யோன்யம் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்கு பிடித்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருமண வயதினர் திருமண யோகத்தை அடைவார்கள். திருமண வயதினருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்த நபருடன் காதல் ப்ரப்போஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வார்த்தைக்கு மரியாதை மட்டும் இல்லைங்க, வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். தாய் வழி பாட்டி, தாய் வழி பாட்டனார் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வம்ச விருத்தி, வீடு மனை வாங்குவது போன்ற ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லை அடங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொழிலில் நீங்கள் புதிய முயற்சி எடுத்து புதுசாக இடம் வாங்குறதுக்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றியை தரும். கடக ராசி.
ராசிநாதன் மற்றும் விரையாதிபதியான புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ராசியில் இருக்கு. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. ஆனால் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்குது. குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துணையின் குதர்க்க பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. இமோஷனல் இம்பேலன்ஸ்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் தொடர்பு கொண்டு பேசி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகள் மூலமாக தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிக்கிற யோசனை எல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலையும் கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய தனிப்பட்ட திறமை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாக்குச்சாதுரியம் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி, இன்று குடும்பத்துக்கான தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விரயம் அதிகரிக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் கௌரவம் மரியாதை எந்த விதத்திலும் கெடாது. குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆனால் எண்ண விரயங்கள் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வார்த்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த முதலீடுனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் மீடியா சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அவங்களுடைய தேவைக்காக சில விஷயங்களை கேட்கும்போது எரிஞ்சு விழுவீங்க. அதனால் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியமும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மரியாதையை கொடுத்தாலும் செலவுகளை ஏற்படுத்தும். வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அரசாங்க காரியங்களில் தடை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மட்டும் இல்லைங்க, 3 நட்சத்திரக்காரங்க, சித்திரை சுவாதி விசாகம், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைக்கிறது நல்லது. பேச்சை குறைச்சிங்கன்னா மரியாதை உயர்வு. பேச பேச ஜாஸ்தி ஆச்சுன்னா அனாவசியமான அவச்சொல் ஏற்படுறதுக்கும் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை செய்வீர்கள். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வன்மத்தை சில பேர் வெளியிடுவாங்க. அது உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் நீங்கள் யார் பேச்சையும் கேட்காம இருக்கீங்க. அதனால் உங்கள் குடும்பத்தாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில், படிக்கிற குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் விமர்சனங்களுக்கு உட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கு சற்று கடுமையான செயல்பாடுகளை
விதிப்பீர்கள். அதனால் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தையோ கோபத்தையோ ஏற்படுத்திப்பாங்க. குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளுக்காகவோ குடும்ப கடனுக்காகவோ செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவத்துக்காக சில விஷயத்தை செலவு பண்ணுவீங்க. அந்த செலவுகள் உங்களுக்கு பணவரையத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி உயர்வுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசி. மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, நீங்கள் நினைக்கிறது ஒன்று பேசுகிறது ஒன்றா இருக்கும். அதுவும் குறிப்பாக அஃபிஷியலாக நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் தாராள மனசு காட்டினீங்கன்னா பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. உடம்புல ஏதாவது ஜுரம் இருந்ததுன்னா அந்த ஜுரத்தினுடைய தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் மேலதிகாரிகள் வகையில் விமர்சனங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் தாட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கும் உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கிற புரிதலற்ற சூழ்நிலையை நீங்கள் பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அனாவசியமாக நீங்கள் வேண்டாத விஷயத்துக்கு பேசினீங்கன்னா, குறிப்பாக குழந்தைகள விஷயத்தை பேசினீங்கன்னா அனாவசியமான மனசஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு, குறிப்பாக உங்களுடைய புகுந்த வீட்டு நபர்களின் தலையீடு இருக்குது. அதனால் உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கும்ப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. அனாவசியமான கெட்ட பெயர். நீங்கள் செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் வாங்குவீங்க. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் வாலண்டியராக போய் மூக்கு நுழைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பேரில் ஒரு தேவையில்லாத எஃப்ஐஆர் இல்லாட்டி ஒரு போலீஸ் கேஸ் ஃபைல் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தேவையற்ற பேச்சுக்கள் நீங்கள் செய்யாத தவிர ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக பேசுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்க எண்ணங்களால் தவறான செயல்பாடுகளை வெளியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட ஈகோ பார்க்காதீங்க. அவங்க ஈகோ பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட இன்றைக்கி நமக்கு காரியம் ஆகணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிற வேலை பண்ணுங்கள். உங்களுடைய ஈகோ அங்கே காமிச்சிங்கன்னா காரியமாக வீரியமானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரியம் தோல்வி அடையும். காரியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுக்கு நீண்ட நெடிய நாட்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்போவோ செட்டில் பண்ண அமௌண்ட்டை இப்போ திருப்பி கேட்குறாங்க. அந்த விஷயத்துலேயும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அனாவசியமாக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. இன்று உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் விஷயத்தில் நீங்கள் பட்டும்படாமல் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளும் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா தேவையில்லாத அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது.
வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால பிரச்சனை இல்லை. மற்றபடி உங்களுக்கு உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் இன்னைக்கு வெளி வேலைகள் தாமதப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் கூட இருக்கிறவங்களுடைய சில தவறுகளை பெரிதுபடுத்தி பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.